எத்தனையோ பேர் திருமணத்துல நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா எழுப்பி வருவாங்க. அந்த திருமணத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும், அவங்க வாழ்க்கையே கண்டமாயிடும். எத்தனையோ பேர் வேலைக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன், படிப்பு விஷயத்துல நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அந்த பொல்லாத ஆவிகளை நாம் ஒடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற ஆவிகள். நீங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, தோட்டத்தை கெடுக்கிற புலி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்காய் பிடியுங்கள். நரி தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் தோட்டத்துல ஒன்றும் விளங்காது. உங்க குடும்பத்தை கெடுக்கிற சிறு நரிகளை நீங்க பிடிக்க ஆரம்பிக்கணும். உங்க பெருக்கத்தை எது தடுக்குது? எப்படிப்பட்ட ஆவிகள் தடுக்குது? அவைகளை நீங்க ஜெபத்துல என்ன பண்ணணும்? அழிக்கணும். அல்லேலூயா. உட்கார்ந்து குடும்பமா, அதுக்குதான் சொல்றோம், குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் போதுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை கெடுக்க உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் போதும். பிசாசுக்கு 10 பேர்லாம் தேவையில்லை. உங்க குடும்பத்துல 10 பேர் தேவையில்லை, ஒருத்தர் கிடைச்சா போதும். உங்க குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நானும் என் வீட்டாருமோ. நோவா தன் 3 பிள்ளைகள், மனைவி, மருமக்கள் ஒருத்தரையும் இழந்து போகல. புரியுதுங்களா? இயேசு சொல்றாரு, நீர் என்னிடத்தில் கொடுத்ததில் நான் ஒருவனை இழந்து போகவில்லை, கேட்டின் மகன் கெட்டு போனான். அந்த ஒருத்தனாலதான் அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இயேசுவை சுத்தி. தெரியுங்களா? குடும்பத்துல ஒரு ஆள் போதும் உங்க சந்தோஷத்தை கெடுக்க, உங்க சமாதானத்தை கெடுக்க, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க. அந்த பொல்லாத வலுசற்பத்தின் ஆவிய நீங்க குடும்பமா சேர்ந்து என்ன பண்ணணும்? உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் துரத்துவீர்கள். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத ஆவிகளை நாங்கள் இந்த நேரத்துல ஒருமித்து அதன் கிரியைகளை அழிக்கிறோம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க டெய்லியும் சேர்ந்து கையை பிடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருக ஆட்டோமேட்டிக்கா பெருகும். பார்வோனின் ஆவி கிரியை செய்யற வரைக்கும் குடும்பம் பெருகாது, சபை பெருகாது. ஏன்னா அது விளங்கிட்டே இருக்கும். பாருங்க, பொம்பளை பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரது ரொம்ப ஈஸி, ஆம்பளை பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப மோசமா இருக்காங்க, தவறா சொல்லல, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அதிகமான குற்ற செயல்களை செய்யறது யார்? ஆனா பெண்ணா? சொல்லுங்க, ஆனா பெண்ணா? அதிகமான குற்ற செயல்களை செய்யறது. காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஏர்லியா மரிச்சு போறது யாரு? அதால மரணம்னு போஸ்ட் யாரு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓட்டுறாங்களா? ஆம்பளை